அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் மோத ஈரான் களத்தில் குதித்துள்ளது. முதற்கட்டமாக ஆபரேஷன் பசாரத் ஹல்பாத் என்ற பெயரில் அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அமெரிக்காவையே யோசிக்க வைத்துள்ளது. தாக்குதல் நடந்தது எப்படி பார்க்கலாம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. சற்றும் யோசிக்காத ஈரான் போர் விமானங்கள் மூலம் ஏவுகணைகளை வீசி பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரான் மீது அதிபயங்கர தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ், போர்டோ, இஸ்பஹான் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி மையங்கள் பலத்த சேதமடைந்தன. குறிப்பாக மலைக்கு அடியில் சுரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள போர்டோ அணுசக்தி மையத்தை குறிவைத்தே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த மையத்தை தகர்க்க T2 பாமஸ் எனும் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் GPU-57 எனும் 13,600 கிலோ எடை கொண்டு வெடிகுண்டை வீசி தாக்குதலை அமெரிக்கா அரங்கேற்றியுள்ளது. இந்த வெடிகுண்டு மட்டுமே பூமிக்கு அடியில் 200 அடி ஆழத்தில் துளையிட்டு உள்ளே சென்று வெடித்து சிதறக்கூடியது. இந்த குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலின் டெல் அவிவ் ஹைபாவை குறிவைத்து ஈரான் மீண்டும் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. தாக்குதல் தீவிரமானதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக பதுங்கு குழிகளுக்கு செல்ல வேண்டும் என இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தி வருகிறது. இஸ்ரேலின் மின் உற்பத்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஆபரேஷன் பசாரத் ஹல்பாத் என்கிற பெயரில் கத்தார் மற்றும் ஈராக் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது ஈரான் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் குறித்து ஈரானின் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் கத்தாரில் அல் உத்தைத் விமான தளத்தில் உள்ள அமெரிக்கா படைகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், அதேபோல ஈராக்கில் அமெரிக்க ராணுவ தளம் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள அமெரிக்காவுடன் ஈரான் நேருக்கு நேர் களமிறங்கியுள்ள சம்பவம் தான் போர் பதற்றத்தை உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது.